சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த 7 டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்றாங்க. அது என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்மளுடைய கால் பாதங்கள் கையில இங்கெல்லாம் உணர்ச்சி திறனை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது புண் ஏதாவது ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு அதோட உணர்ச்சி திறன் எல்லாமே போறதுனால உங்க காலில் ஒரு சின்ன அடிபட்டு புண்ணானாலும் அதுக்கு வலி தெரியாதனால அதை நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா அந்த சின்ன புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே உடம்பு ஃபுல்லா பரவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் சுகர் பேஷண்ட்டுக்கு விரலை வெட்டி எடுக்கிறது, காலை வெட்டி எடுக்கிறது அந்த அளவுக்கு நிலைமைக்கு போறாங்க. ஸோ கால் பாதங்கள் மற்ற உடம்புல எதிர்க்க புண்ணு இருக்கா அப்படின்னு செக் பண்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது டெஸ்ட் கண் நரம்பு, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ரத்த குழாய்கள் இதையெல்லாம் செக் பண்றது. ஏன்னா கண்ணுக்கு பின்னாடி ரத்த குழாய்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால பார்வை எந்த தொந்தரவும் ஏற்படுறது இல்லை. ஆனா ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு பார்வையே பறிப்போற நிலைமை வர்றதுனால முன்னாடியே ரத்த கசிவு இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது ரொம்ப முக்கியம். மூணாவது, ரத்தத்தில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமா யூரின்ல ரிலீஸ் ஆக வெளியேறதுனால கிட்னி அது பாதிக்குது. அதனால கிட்னினால நம்ம உடம்புல இருக்கிற உப்புச்சத்தை வெளியேற்ற முடியல. ரத்தத்துல உப்புச்சத்து அதிகமாகி பிரஷர் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ரத்தத்துல இருக்கிற உப்புச்சத்து அளவை செக் பண்ணணும். 4வது, ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு அதிகமா யூரின்ல வெளியேறதுனால யூரின் டெஸ்ட் எடுத்து அதுல அதிகமா சுகர் வெளியே போகுதா அப்படின்னு செக் பண்ணா சுகர் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சுகர் அதிகமா நம்ம ரத்தத்தில் இருக்கிறதுனால கொழுப்புகள் எல்லாமே அதிகமா படிய ஆரம்பிக்குது. இந்த கொழுப்புகள் எல்லாமே ரத்த குழாய் ஒவ்வொரு இடத்துலயும் அடைக்கிறதுனால ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு இசிஜி எடுக்கணும். இந்த கொழுப்பு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு கொழுப்பு டெஸ்ட் எடுத்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க நோய் அப்படிங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரத்த டெஸ்ட், நார்மல் ரத்த டெஸ்ட் எடுத்து அதுல இருக்கிற செல்கள் எல்லாமே, ரத்த தட்டுகள் எல்லாமே நார்மலா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றோம். ஸோ இந்த 7 டெஸ்டையுமே கண்டிப்பா வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்மளோட நலனுக்காக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது செஞ்சு ஏதாவது அப்நார்மலா இருந்துச்சுன்னா மருத்துவரை பார்த்து அவங்க கொடுக்குற அறிவுரையை ஃபாலோ பண்ணி அவங்க மாத்தி கொடுக்குற மாத்திரை கரெக்டா சாப்பிட்டு சர்க்கரை அளவு கண்ட்ரோலா வச்சுக்கோங்க.